வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாசி தொக்கு. மாசி கருவாடில் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் மாசி சம்பல் பார்த்துருக்கோம். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துடுங்க. இது மாசி தொக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே டைமில் ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. நம்ம இடங்களில் ராமேஸ்வரம் இந்த பக்கங்களில் செய்கிறாங்க. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாசி நீங்கள் நல்ல கல்லால் உரலால் இடித்து பொடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாசியை தட்டி அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிரும். உரல் இருக்கிறவங்க உரலில் போட்டு கூட இடித்து எடுத்துக்கிடலாம். மாசி கருவாடில் ஏற்கனவே சம்போல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தொக்கு பண்ணுறோம். சம்போலோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிவிடுங்க. நல்ல இடிகள் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிடுவோம். உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1/4 கிலோலாம் வாங்கி நீங்கள் இடித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரும். நல்லா இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக உடச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இது போல் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாட்டு உடைச்சிருங்க. மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மாசியை அரைச்சி எடுத்தாச்சு. நைஸாக அரைக்கக்கூடாது, இப்படி ஒரு கோர்ஸாக தேங்காய் துருவல் மாதிரி இதே போல் அரைச்சி எடுத்துடுங்க. இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 இயர்னாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நம்ம தேவைக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் நமக்கு ஒரு நேரத்துக்கு தேவைப்படும். இந்த அளவுக்கு நமக்கு பண்ணாலே போதும். ரொம்பவும் ஒரு ஈஸியான, அதே டைமில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு 20 பல்லு பூண்டு முழுசாக போட்டாலும் சரி தான், பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி தான். நான் முழுசாகவே போட்டிருக்கேன். சம்பலுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நான் இது தொக்குங்கிறதுனால முழுசாகவே போட்டேன். பூண்டு கலர் வர ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம மீன் குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி கருவேப்பிலெல்லாம் ரொம்ப வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கலர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு இனுக்கு கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ ஸ்ரீலங்காவில் தான் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மாசி இல்லாத சமையலே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசியோட யூஸஸ் அங்கே ரொம்ப அதிகம். வெங்காயம் பாதி வதங்கியாச்சு. இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் தக்காளி. மாசி கருவாடு அப்படிங்கிறதுனால உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு போடச்சா பார்த்து போடணும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. தேவைப்பட்டுனா 2வது பார்த்து போட்டுவிடலாம். இந்த உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி வெங்காயத்தில் நீர் விட்டு சீக்கிரமாக வதங்கி வரும். இந்த மாசியோட குவான்டிட்டி கம்மியாகவும் வெங்காயம் தக்காளி தான் அதிகமாகவும் இதில் இருக்கணும். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. எண்ணெய் கொஞ்சம் கூட்டி விட்டிங்கன்னா தண்ணி தேவைப்படாது. எண்ணெய் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக இது வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி
பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு நீரெல்லாம் நல்லா வத்திட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாசியை போட்டுடலாம். இது போல் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம்னாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம தேவைக்கு அப்பப்போ நம்ம போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மாசி. இது இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஈரப்பதம் நல்லா வத்திட்டு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். கூழ், கஞ்சி எது வச்சிங்கனாலும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாசி மணத்தில் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாசியை சர்வ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேயே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். மாசியை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாசி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.